கம்போங் ஜலான் பாப்பானில் இன்று காலியாக உள்ள வீடுகள் மட்டுமே அகற்றப்படும். சட்டமன்ற உறுப்பினர் லியோங் தாக்சி உறுதி. மறுசீரமைப்பு திட்டத்திற்கு வழிவகுக்கும் வகையில் கோலகிலான் பண்டமரானில் இந்தியர்கள் அதிகமாக வசிக்கும் கம்போங் ஜலான் பாப்பான் பகுதியில் காலியாக உள்ள வீடுகள் மட்டுமே இன்று திங்கட்கிழமை அகற்றப்படும் என்று பண்டமரான் சட்டமன்ற உறுப்பினர் லியோங் தாக்சி உறுதிப்படுத்தியுள்ளார். அப்பகுதியில் உள்ள குடியிருப்பாளர்களிடம் போலீசார் நடத்திய சமரச பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னரே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த அக்டோபர் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் அப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பாளர்கள் தங்களது வீடுகள் இடிக்கப்படுவதை நிறுத்த கோரி ஸ்லாங்கோர் மந்திரி பசார் அமீருடின் ஷாரியிடம் முறையிட்டனர். அதேவேளையில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஸ்லாங்கோர் பொருளாதார நடவடிக்கை கவுன்சில் எடுத்த தீர்மானத்தை அமல்படுத்துமாறு அமீருடினிடம் அவர்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். அந்த தீர்மானத்தின்படி முதலில் புதிய வீடுகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தற்காலிக தடை உத்தரவை பெற்ற போதிலும் கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி தங்களுக்கு வெளியேற்ற அறிவிப்புகள் வழங்கப்பட்டதாகவும் குடியிருப்பாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக குடியிருப்பாளர்கள் செயல்படவில்லை என்றும் மாறாக அவர்கள் தங்களது இழப்பீடுகளை முதலில் கொடுக்குமாறு கேட்கிறார்கள் என்றும் லியோங் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.